இருங்கள் என்று சொல்லிவிட்டு புறா பறந்த திசையை நோக்கி போறாங்க. போக போக பெரிய மஸ்ஜித் இல்லையா, அந்த தலைவாசலிலே மனாரா இருக்கு. இப்ப மனாரா இருக்குல்ல, அந்த முனாராவில் போய் நிக்கிறாங்க. நின்றுட்டு மோதினாரை கூப்பிட்டு விடுறாங்க. ஷேக் அவர்கள் கலீஃபா மோதினார் ஹஜ்ரத் கலீஃபா யாக்கூத்துல் கூப்பிடுறாங்க. பயந்து பயந்து ஓடி வர்றாரு. வந்த உடனே மோதினாரை பார்த்து கேட்கிறாங்க, நீ இந்த மனாராவிலே இந்த புறா முட்டையிட்டு கூண்டு பொறிச்சு இருக்கும் போதெல்லாம் இந்த புறாவுடைய குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னால் இந்த முட்டை எடுத்து எடுத்து வீசிடுறியாமே, இந்த புறா என்கிட்ட சொல்லுது. ஆமா அப்படின்னு. கபர்தார், இன்னமே ஒரு முட்டையை கூட நீ உடைக்க கூடாது. அது குஞ்சு பொறிச்சு அது வளர்த்து அந்த புறாவா பெருசாகி பறந்தது வரையில நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டு வர்றாங்க. நான் இனிமே செய்ய மாட்டேன்னு அந்த மோதினார் சொல்லிடுறாரு. உட்கார்ந்த உடனே மாணவர்கள் சொன்னார்கள், வேற ஒண்ணும் இல்ல, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த புறா என்கிட்ட சொல்லிச்சு, கலீஃபா அவர்களே, நான் கஷ்டப்பட்டு முட்டை விட்டு நான் குஞ்சு பொறிக்கிற நேரத்தில் இந்த பள்ளிவாசல் மோதினார் என் முட்டையெல்லாம் தூக்கி வெளியே ஊசி விட்டுறா, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுச்சுன்னு. பாருங்க, மனிதர்களுடைய குறையை மட்டும் தீர்த்து வைக்கல ஷாதிலி இமாம்களுடைய கலீஃபாக்கள், பறவைகளுடைய குறையும் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். புறா முறையிடுது. இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் நம்முடைய கலீஃபாமார்கள் செய்தி காட்டியிருக்கிறார்கள். பாசி நாயகத்துடைய கராமத்துகளை நாம் இப்பொழுது எடுத்து சொன்னால் மணிக்கணக்கில் பேச வேண்டும். அதே மாதிரி 5ஆம் கலீஃபா ஷம்சுத்தீன் ஹனஃபி, அவருடைய பேரை கேட்டாலே அல்லாஹும்ம சத்தவதி சையீதி சுல்தான் ஷம்சுத்தீன் அல் மக்கி அல் ஃபாசி ஷாதிலி வபி இஸ்ஸத்திஹி வஹைபத்தி கலபத்தி என்று துவா ஓதினால் ஷைத்தான்கள் பெரிய பெரிய இஃப்ரீத் போன்ற ஜின்கள் எல்லாம் பயந்து ஓடுமா. அப்படிப்பட்ட 5ஆம் கலீஃபா ஷாதி நாயகத்தால் முன்னறிவிப்பு கொடுத்தவர்கள். 100 வருஷம் கழிச்சு இப்படி ஒருவர் பிறப்பார் என்று அவருடைய கராமத்தை பற்றி ஷாதி நாயகம் சொன்னார்கள். அந்த அளவிற்கு 21 கலீஃபாக்களும் எழுதிய கிதாபுகளும் 21 கலீஃபாக்கள் நடத்தி காட்டிய கராமத்துகளுமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த தரிகாவிலே நாம் இருப்பதனால் நமக்கு ஈருலக பாக்கியம் கிடைக்கிறது. தீனிலும் துன்யாவிலும் நன்மை கிடைக்கிறது. ஷாதிலி இமாமுடைய சிஜில் என்ற பட்டோலையில நமது பெயர் பதிக்கப்படுகிறது. நாளை ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்குது. சொர்க்கலோகத்தில் ஷாதிலி நாயகத்தோடு நாம் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே இந்த சேவைகளை நமது வேறு வலையிலே அருமைக்குரிய மதிப்பிற்குரிய என்னுடைய முஹிப்பு அத்தாவுல்லா ஹாஜியார் அவர்களுடைய முயற்சியினால் இந்த ஷாதிலியா டிவி இங்கே ஒளிபரப்பப்படுகிறது. ஏறத்தாழ 500-600 வீடுகளுக்கு இந்த சேனல் சென்று அடைவதாக கேள்விப்பட்டேன். இது போதாது, ஆயிரக்கணக்கான வீடுகளிலே இந்த பயான்களை கேட்க வேண்டும். நீங்கள் திருந்த வேண்டும், தரீகாவை பின்பற்ற வேண்டும் என்று இதில் முயற்சித்தவர்கள், இந்த குடும்பத்தார்கள் மற்றும் நம்மளுடைய இஹ்வான்கள், நம்மளுடைய கலீஃபாக்கள், இந்த சீனையன் கோட்டை, இது ஷாதிலியா கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சீனையன் கோட்டை மேறுவலையில் மட்டும் இல்லாமல் கொழும்பு முழுவதற்கும் இதற்கு அரசாங்கத்திலே அனுமதி பெற்று சிலோன் கொழும்பு பூராவுமே இந்த ஷாதிலியா டிவி ஒலிபரப்ப எல்லாம் அல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.